பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடி 2 வச்சிருக்கேன். இன்னும் ஆனா பூக்க ஆரம்பிக்கல. இது பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் கிரீன் கலர் விதை போட்டு வளர்ந்துருக்கு. அது என்ன செடின்னு தெரிலங்க. பக்கத்துல கூடவே வளருது. இது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா. சப்போட்டா இப்போ இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படி வளருதுன்னு தெரியல. இது சங்குப்பூ ஏதோ காஞ்சிட்டு இருக்கு. இது வாழை மரம் இன்னைக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, அத்தி. இது என்னமோ கொடிங்க. என்ன கொடின்னு நான் தான் விதை போட்டு வளர்த்துனேன். அது என்னன்னு தெரியல. வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு காய் இருந்துச்சு தெரியாம பிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கியூக்கும்பர் மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு காய் விதை போட்டு வளர்ந்துருக்கு. அதுவும் என்னன்னு தெரியல பேரு. இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். இது கிரேப்ஸு. இப்போதான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு. இது பெரண்டையும் இப்போதான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நல்லா பெருசானது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாகக்காய். பாகக்காய் நல்லா கொடி படர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது முருங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, 2 நாள் சோகமாக இருக்கான். இதுவும் ஒரு காய்கறி என்னன்னு தெரியல. இது மல்லி. அது முல்லை நல்லா பூக்குது. முல்லை வந்து பூத்துச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம். இது மருதாணி செடி. இதெல்லாம் கத்திரிக்காய். அதெல்லாம் காய்கறி விதை போட்டிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இவங்களெல்லாம் தனியாக பிரித்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வளருதுன்னு காமிக்கிறேன். இது சுண்டைக்காய் இன்னைக்கு தான் வாங்கி வச்சேன். இதெல்லாம் பூச்செடி விதை போட்டு வளர்த்திருக்கேன். இது தக்காளி செடி. இது எல்லாமே பூச்செடி தாங்க. இது விதை போட்டு வளர்ந்துருக்கு. இது இன்னைக்கு ஸ்ட்ராபெரி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எப்படி வளரும்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா மின்ட்டு குச்சி வச்சேன், வந்திருக்கு. இவங்க யாருன்னா இஞ்சி கொஞ்சம் வீட்டிலேருந்து எடுத்து வந்து வச்சேங்க. கொஞ்சம் நல்லா வேர் விட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா